கொடிகாத்த குமரா, என் குடிய கெடுக்க வந்துட்டாங்கய்யா, என்ன காப்பாத்த மாட்டியா? வெற்றிவேல் சார். சார் வெளியே கூட்டிட்டு போங்க. சார் சார். கொடிகாத்த குமரா, தெரியாம அடிச்சியா, வலிச்சா மன்னிச்சிரியா? என்ன இல்ல சும்மாதான். உங்களை எங்க உட்கார சொன்னேன்? எவ்வளோ நேரம் சார் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது? சொல்றேன் போங்க. சும்மா அங்க உட்காரு, இங்க உட்காரு. இன்னும் இந்த மாதிரி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்களா சொல்லிட்டா தண்டனை கம்மி. நாங்களா கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். அதான் எல்லாம் எடுத்துட்டீங்களே. என் அப்பச்சி மேல சத்தியமா இல்லம்மா. அப்பச்சி சாரோட அப்பச்சி போட்டோ எங்க இருக்குன்னு பாருங்க. சார் இங்க மேல இருக்கு சார். எல்லா ரூமையும் ஓபன் பண்ணுங்க. அதை உடைச்சு தராங்க. காந்திப்பா காந்திப்பா, நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏன் வாய்தானா? ஆமாண்டி. உள்ள ஒரு ரூமே இருக்கு. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம். கூசுவாளிக்குள்ள காசு எடுத்து வச்சிருக்கானுங்க. சார் நீங்க தான் எழுந்து இந்த பக்கம் உட்காரு. குயிக். மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. எச்சு முன்னா கூட தொண்டையில் தேடுவோம் போல இருக்க. இந்த பையன் எப்படி பார்க்குது? அவ்வளோ லட்சணமாக இருக்கும். தம் கட்ட முடியலப்பா. அங்கே என்ன பார்க்குற? அங்கே உடஞ்ச கார் இருக்கு, ஓட்டிகிட்டு போ. முதல்ல இவனை கையோட கூட்டிகிட்டு போ. உள்ள பார்க்குறியா? உடஞ்ச பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. என்னை விட்டுருங்க. ஏம்மா, அவன் தான் வயசு பையன் பார்க்குறான்னா உனக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா, கண்ணீர் விட்டுட்டா. சரியா போச்சு. டே காந்தி, ஆண்டவா மேலக்கரவ காப்பாத்திட்டா. மேடம் மேல பாருங்க. யோ, என்னையா கையை கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த உலக்க எங்க? ஐயோ சார், இது எங்க அப்பச்சி காலத்து வீடு சார். அவர் ஏதாவது வச்சுட்டு போயிருப்பார் சார். உங்களுக்குலாம் காந்தின்னு பேர் வைக்கிறதே தப்பு. இதுல காந்தி அப்பா வேற. எங்க அப்பாவும் காந்தி அப்பாவும். சார் போதும் போதும் சொல்லுங்க.